வணக்கம். வெல்கம் டு பணியம் வைப்பம். இந்த வீடியோல சிஜிஎல் 2023ல பர்சன்டேஜ் கொஸ்டின் எந்த மாதிரிலாம் கேட்டேன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் பார்க்கலாம். இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா, நீங்க 2024 சிஜிஎல் ப்ரிப்பேர் பண்றீங்க. அதுவும் பர்டிகுலரா ஆப்டிடியூட்ல பர்சன்டேஜ்ல கேட்ட டைப் ஆஃப் கொஸ்டின், அதே மாதிரி இதோட கான்செப்ட். இது ரெண்டையும் நம்ம லேர்ன் பண்ணிட்டாவே 2024ல எந்த கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். இந்த வீடியோட முதல் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னா, இன் ஜனவரி 2022 Preeti paid on EMI which was 22% of her monthly salary. She spent remaining salary on shopping of grocery and clothes in the ratio 7:5. She spent 18,200 on shopping of clothes. If in February 2022, her salary increased by 16%, then what was her salary in February சொல்றாங்களே. பர்சன்டேஜை பொறுத்தளவுக்கு எப்போதும் லென்த்தியா தான் கொஸ்டின் இருக்கும். பட் கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டா ஈஸி தான். இதுல ஜனவரி 2022ல பிரீத்தி வந்து இஎம்ஐ பே பண்ணியிருக்காங்க. அது எவ்வளவாம்? 22% சொல்றாங்க அவங்களோட மந்த்லி சேலரில இருந்து. அந்த மிச்சம் இருக்கிற ரிமைனிங் சேலரி இருக்கும் பாத்தீங்களா, அந்த சேலரியை ஷாப்பிங்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. 2 கிராசரி அண்ட் கிளாத், அதுக்கான ரேஷியோ கொடுத்துட்டாங்க. இதுல அவங்க கிளாத்துக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட்டை கொடுத்துட்டாங்க. இப்ப பிப்ரவரி 2022ல இவங்க சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னா, இப்ப பிப்ரவரியா டோட்டலா சேலரி எவ்வளவு இருக்கும்? அதான் அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது எப்படி அப்ரோச் பண்ணனா, முதல்ல ஒரு க்ளூ பாத்தீங்கன்னா இதுதான். இந்த ரேஷியோ 7:5, அதாவது 7 மடங்கு 5 மடங்கு. ஏன்னா ரேஷியோனாவே மடங்குல இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இப்ப என்னன்னா, இந்த 18,200 தான் வந்து கிளாத். கிளாத்துக்கான ரேஷியோனா 5. அப்ப என்ன பண்ணிடலாம்னா, 5 மடங்கு 18,200 அப்படின்னா 1 மடங்கு கண்டுபிடிக்கலாம்ல. இப்ப 18,200 இருக்கு. இதை நான் 5ஆல டிவைட் பண்ணா எனக்கு 1 மடங்கு. இதை அடிச்சோம் அப்படின்னு பார்த்தோம்னா 3,640 அப்படின்னு வரும். அப்ப என்னன்னா 1 மடங்கு 3,640னா 7 மடங்கு கண்டுபிடிச்சாங்க. 7 இன்ட்டு 3,640. இதை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,480 அப்படின்னு வரும். ஸோ ஏன் இதை சொல்றேன்னா, இங்க பாருங்க, நம்மளுக்கு ரேஷியோ கொடுத்திருந்தாங்க 7:5. இதுல கிராசரிக்கும் கிளாத்துக்கான ரேஷியோ. அப்ப என்ன மீனிங் அப்படின்னா, இந்த 25,480 தான் வந்து அவங்க கிராசரில செலவு பண்ணது. 18,200 தான் எதுல செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா க்ளோத். ஸோ இது வந்து க்ளோத்ல செலவு பண்ணது. இது வந்து என்னன்னா கிராசரியில செலவு பண்ணது. ஸோ இந்த சைடு கிராசரி, இந்த சைடு க்ளோத் இருக்கணும். அவங்க டோட்டலா செலவு பண்ணது இந்த 25,480, இந்த 18,200, இதுதான் எவ்வளவு சொல்றாங்க அப்படின்னா ரிமைனிங் இருக்கிற. ஏன்னா அவங்க ஆல்ரெடி 22% வந்து என்ன மந்த்லி சேலரியில இஎம்ஐக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அப்ப இந்த மிச்சம் இருக்கிறது எவ்வளவு இருக்கும்? 22% போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 78% இது வந்து இருக்கும். ரைட்டா? இப்ப இது ரெண்டையும் கூட்டினா என்ன வரும்? 25,480யும் 18,200 கூப்பிட்டோம் அப்படின்னா 43,680. ஸோ இதுதான் வந்து என்ன 78% அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஒரு கான்செப்ட் இருக்கு. அதாவது பாக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணலாம். இப்ப 78% தான் வந்து நம்மளுக்கு 43,680 அப்படின்னா, நம்மளுக்கு மிச்சம் இருக்க ரிமைனிங் 22% தேவை. ஏன்னா அவங்க இஎம்ஐக்கு எவ்வளவு செலவு பண்ணாங்க கண்டுபிடிச்சே ஆகணும். எப்பதான் 100% வரும். அப்ப 22% எனக்கு தெரியாது. அப்ப என்ன பண்ணுவேன்? இதை நான் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கேன். இது என்ன மெத்தட காமிக்குதா? பாக்ஸ் மெத்தட். பாக்ஸ் மெத்தட்ல என்ன சொல்லுவாங்கன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம்னு சொல்லுவாங்க. அப்ப எனக்கு எக்ஸ் தான் வேணும்னா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த 43,680 இன்ட்டு 22 வரும். கீழே என்ன இருக்குன்னா 78 வந்து போயிடும். ஏன்னா இது சைடு போகும்போது கீழே 78 வரும். இதை எதால அடிக்கலாம்னு பாருங்க. இதை 6ஆல அடிச்சா 13 அப்படின்னு வரும். இதை மேல வந்து என்னன்னா 6ஆல அடிச்சோம் அப்படின்னு பார்த்தோம்னா 7,280 அப்படின்னு வரும். ஆல்ரெடி நான் அடிச்சுட்டேன், அதனால சொல்றேன். அடுத்து 13ஆல அடிச்சோம் அப்படின்னா இந்த 7,280 எப்படின்னா 560 அப்படின்னு வரும். இப்போ ஃபைனலா என்ன இருக்கு? 560 இன்ட்டு 22. இதை மல்டிப்ளை பண்ணணும் 12,320 அப்படின்னு வரும். இப்ப என்ன மீனிங்னா, இந்த 22% தான் வந்து 12,320 அப்படின்னு வந்துருச்சு. இப்ப என்னன்னா 100% பார்க்க வேண்டியதுதான். 100% என்ன? ஃபர்ஸ்ட் 78% வந்து 43,680 இருந்துச்சு. அடுத்து 22% 12,320. இப்ப இது ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னு பார்த்தோன்னா 56,000 அப்படி வந்து நிற்கும். இப்ப என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? 100% கண்டுபிடிச்சாங்க. இது என்னன்னா அவங்களோட ஜனவரியோட சேலரி. இப்ப கேட்ட கேள்வி என்னன்னா, பிப்ரவரியில வந்து அவங்களோட சேலரி எவ்வளவாம்? 16% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. அப்ப இந்த 56,000த்துல 16% பார்க்கணும். 16% ஆஃப் வந்து 56 வந்துன்னா தௌசண்ட்ஸ் அப்படின்னு இருந்தது. இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? 56,000த்துல வந்து 16%னா ஃபர்ஸ்ட் 10% போடுவோம். 10% போனா என்ன? ஒரு சனத்தளி புள்ளி வைப்போம். அப்ப 5,600 அப்படின்னு வரும். அடுத்து 1% 2 சன புள்ளி வைப்போம். 2 சன புள்ளி வச்சா 560 அப்படின்னு வரும். இதுல நமக்கு 6% தேவை. அப்ப 560 6ஆல மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தா 3,360 அப்படின்னு வரும். இப்ப இந்த 10% இந்த 6% கூட்டினா அதுதான் 16%. ஏன்னா இந்த 5,600ஐயும் 3,360ஐயும் கூட்டினா 8,960 அப்படின்னு வரும். இப்ப இதுதான் 16%. இந்த 56,000 இது வந்து ஆட் பண்ணணும். ஏன்னா
56,000 இருக்கு. அதோட சேர்த்து என்ன இந்த 8,960 ஆட் பண்ணும். இது ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னு பார்த்தோம்னா 64,960 அப்படின்னு வரும். ஸோ இதுதான் கரெக்டான வந்துன்னா அவங்களுக்கான பிப்ரவரி சேலரி இருக்கும். அப்ப இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் 64,000 அப்படி ஆரம்பிக்கும். ஆன்சர் டி தான் வரும். பர்சன்டேஜ் பொறுத்தளவுக்கு கால்குலேஷன் தான் இந்த இடத்துல இம்பார்ட்டன்ட். அதனால என்னன்னா பர்சன்டேஜ் கொஸ்டின் அட்டன் பண்றதுக்கு முன்னாடி அது ரொம்ப டைம் கால்குலேஷன் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற டைம் நீங்க வந்து அலோகேட் பண்ண வேண்டியது இருக்கும். ரைட்டா? அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். In an election between two candidates, 10% of the voter in the voter list did not cast their vote, whereas 10% of the votes cast were found to be invalid. The winning candidate got 56% of the valid vote and won by the election by the margin of 1,458 votes. What is the total number of voter enrolled in the voter list? இந்த கொஸ்டின் என்னன்னா பர்சன்டேஜ்ல டைப் ஆஃப் கொஸ்டின் சொல்லுவாங்க. ஏன்னா எலெக்ஷன் ரிலேட்டடா எவ்ரி இயர் வந்து கேட்பாங்க. இதுக்கு ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணி ஆன்சர் பண்ணா போதும். முதல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு எழுதுறோம். இதுல 10% ஆஃப் த ஓட்டர் இந்த ஓட்டர் லிஸ்ட் வந்து என்னன்னா டிட் நாட் காஸ்ட் தியர் ஓட். அப்ப என்ன பண்ணிக்கலாம், முதல்ல ஓட்டர் லிஸ்ட்ல எவ்வளவு பேர் இருப்பான்னு வச்சுக்கலாம். ஓட்டர் லிஸ்ட்ல எவ்வளவு பேர் இருக்கான்னு நமக்கு கொடுக்கல. அப்ப என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ் அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். இப்போ ஓட்டர் லிஸ்ட்ல இருக்கிறது எக்ஸ், அதுல 10% என்ன பண்ணாங்கன்னா காஸ்ட் வந்து போடலன்னு சொன்னாங்க. அவங்க காஸ்டே பண்ணல. அப்ப யார் யாரெல்லாம் வந்து என்னன்னா காஸ்ட் பண்ணல 10% ஆஃப் வந்து எக்ஸ், இது யாருன்னா காஸ்ட் பண்ணாதுங்க. அப்ப டிட் நாட் வந்து என்ன, ஸோ டிட் நாட் காஸ்ட் பண்ணாதுங்க அப்படின்னு வந்து எழுதிக்கலாம். இதுல காஸ்ட் பண்ணவங்களை எப்படி எடுக்கலாம், 10% ஆஃப் த எக்ஸ் வந்து காஸ்ட் பண்ணல அப்படின்னா அப்ப 90% ஆஃப் த எக்ஸ் 90% ஆஃப் த எக்ஸ் என்ன பண்ணிருப்பாங்கன்னா காஸ்ட் பண்ணிருப்பாங்க. ரைட்டா? ஸோ அப்ப காஸ்ட் பண்ணவங்க எத்தனை பேர்னா 90% ஆஃப் எக்ஸ் அப்படின்னு இருக்கு. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா 10% ஆஃப் த ஓட்ஸ் காஸ்ட் வேட் ஃபவுண்ட் டு பி இன்வேலிட்னு சொல்றாங்க. இதுதான் வந்து காஸ்ட் பண்ண ஓட்டு 90% எக்ஸ். இதுல 10% என்ன அப்படின்னா இன்வேலிட்னு சொல்றாங்க. அப்ப என்னன்னா இந்த இடத்துல இன்வேலிட் வந்து எழுதலாம். ஸோ இன்வேலிட் எவ்வளவா, 10% ஆஃப் வந்து 10% ஆஃப் எவ்வளோ அந்த 90% ஆஃப் எக்ஸ்ல தான், இதுல தான் வந்து என்ன எவ்வளவு பேர் காஸ்ட் பண்ணாங்களோ அதுல 10% இன்வேலிட். அப்ப வேலிட் ஓட் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம், இதுல 10% போச்சுன்னா மிச்சம் இருக்கிற 90% ஆஃப் எவ்வளோ அந்த 90% ஆஃப் எக்ஸ், இதுதான் என்ன இருக்குன்னா வேலிட் ஓட்டா இருக்கும். இதுல வின்னிங் கேண்டிடேட் எவ்வளவு கிடைக்குதாம், 56% வந்து வேலிட் ஓட் வந்து வாங்குறாரு. இதுதான் வேலிட் ஓட். இதுல 56%. அப்ப என்னன்னா இதை நம்ம 100% அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுல இவர் 56% வாங்குறாரு. அப்ப என்ன 56% ஆஃப் வந்து என்னன்னா அந்த 90% ஆஃப் எவ்வளோ 90% ஆஃப் எக்ஸ், இதுலதான் என்னன்னா அவர் 56% வாங்குறாரு. வாங்கிட்டு என்னன்னா இவரு எவ்வளவு மார்ஜின் ஓட்ல இருக்காருன்னா 1458 ஓட்ல இருக்காரு. அப்ப என்ன பண்ணிக்கலாம், இது வின்னிங் கேண்டிடேட். அப்ப லூசிங் கேண்டிடேட் என்ன மிச்சம் இருக்கிறத வாங்கியிருப்பாங்க. அவர் எவ்வளவு வாங்கியிருப்பாங்க 44. அப்ப 44 ஏன் 44 சொன்னா இங்க 56, அப்ப மிச்சம் இருக்கிற பர்சன்டேஜ் 44%. அப்ப 44% ஆஃப் எவ்வளவு வரும்னா 44% ஆஃப் இந்த 90% ஆஃப் என்ன இருக்கு 90% ஆஃப் அந்த எக்ஸ். ஸோ இதுதான் என்ன இருக்குன்னா அந்த லூசிங் கேண்டிடேட் இருக்கும். இவங்களுக்குள்ள மார்ஜினா மீன்ஸ் என்ன டிஃபரன்ஸ், அது எவ்வளவு இருக்கும் 1458 அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் என்னன்னா இங்க 56% இருக்கு, இங்க 44%. இதை கழிச்சா நம்மளுக்கு எவ்வளவு வரும் 12%. இந்த இடத்துல எழுதுனா 12% ஆஃப் 12% ஆஃப் எவ்வளவு இருந்தா 90% ஆஃப் அதுக்கடுத்து 90% ஆஃப் வந்து எக்ஸ் அப்படின்னு இருக்கு. இது ஈக்குவலண்ட் என்ன 1458 இருக்கும். இதை எப்படி எழுதலாம், அந்த 12% எழுதலாம்னா 12/100 அப்படின்னு எழுதலாம்ல. அடுத்து ஆஃப் மீன்ஸ் என்ன மல்டிபிளிகேஷன். அடுத்து 90%, 90/100 அப்படின்னு எழுதலாம். அடுத்து ஆஃப் இருக்கு மல்டிபிளிகேஷன். அடுத்து 90%, 90% ஆஃப் எக்ஸ். அப்ப 90 இன்ட்டு எக்ஸ் டிவைட் பை வந்து 100 அப்படின்னு எழுதலாம். இது ஈக்குவலன் டு 1458 அப்படின்னு இருக்கு. இப்ப நம்மளுக்கு எக்ஸ் தான் வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், இந்த 1458 அதுக்கு முன்னாடி ஏதாவது அடிக்க முடியும் பாருங்க. இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ அடியாரம், இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ அடியாரம். அப்ப மிச்சம் இருக்கிறது என்ன, இங்க 100 மேல வரும், இந்த சைடு 10 மேல வரும், இந்த சைடு 10 மேல வரும். கீழே என்ன வந்துடும் அப்படின்னு பார்த்தோம் 12 வரும், 9 வரும், அடுத்து வந்து 9 வரும். ரைட்டா? இதை நம்ம அடிச்சோம், அதுதான் நம்மளுக்கு ஆன்சரா வரப்போகுது. இப்போ 9ஆல அடிச்சோம் அப்படின்னு பார்த்தோம்னா 162 வரும். அகைன் நம்ம 9ஆல அடிக்கலாம், ஏன்னா 9 9 1 வரும். மிச்சம் வந்து பார்த்தோம்னா 7 வரும், 72 பார்த்தோம்னா 8 அப்படின்னு வரும். இப்ப என்ன மீனிங், இங்க 18 இருக்கு, மறுபடியும் என்ன அடிக்கலாம்னா இங்க 2 10 அப்படின்னு வரும், 6 12 வரும், 1 6 3 18 வரும். இப்போ ஃபைனலா நம்மளுக்கு என்ன இருக்குன்னா 3 இருக்கு, இன்ட்டு 100 இருக்கு, இன்ட்டு 10 இருக்கு, இன்ட்டு வந்து 5 இருக்கு. 3 5 15 இன்ட்டு இங்கிட்டு ஒரு வந்துன்னா 1000 இருக்கும். அப்ப எவ்வளவு வரும் 15,000 வரும். அப்ப என்ன மீனியம், எக்ஸ்னா என்ன எவ்வளவு ஓட்டர் காஸ்ட் பண்ணாங்கன்னா 15,000. அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் பி தான் ஒரு ஐட்டம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பர்சன்டேஜ் பொறுத்தவரைக்கும் கால்குலேஷன் மேட்டர்
இந்த எலெக்ஷன் டைப் ஆஃப் கொஸ்டினுக்கு இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி அதுல இருந்து நம்ம அடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்துடும். அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். A person spent 25% of his income on goods of daily uses. Furthermore, he spent 18% of the rest on house rent and 16% of the rest on travel. After that, only 861 is left with him. What is his salary ன்னு சொல்றாங்களே. முதல்ல இவருக்கு எவ்வளவு இன்கம் வந்திருக்குது அப்படின்னு தெரியாது. அப்ப என்ன பண்ணிக்கலாம், இன்கம் நம்ம சும்மா எக்ஸ் அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். ரைட்டா, அதுல ஃபர்ஸ்ட் 25% வந்து இவர் ஸ்பெண்ட் பண்றாராம். அப்ப 25% ஆஃப் வந்து என்ன போடுவோம், எக்ஸ் அப்படின்னு போடுவோம். இது நம்ம எப்படி எழுதலாம்னு பாருங்க. 25% ஆஃப் எக்ஸ் 25/100 இன்ட்டு எக்ஸ் அப்படின்னு போவோம். இது அடிச்சா என்ன, 1 இது 4 அப்படின்னு வரும். இப்ப என்ன மீன் பண்றாங்கன்னா இந்த இடத்துல 1/4, அதாவது எக்ஸ் இருக்கிற மொத்த அமௌண்ட்ல 1/4 வந்து என்ன ஸ்பெண்ட் பண்றாரு. இந்த இடத்துல எழுதுறோம் 1/4. இதுல என்ன ஸ்பெண்ட் வந்து 1/4 வந்து பண்றாரு. அப்ப ஸ்பெண்ட் பண்ணாத நாட் ஸ்பெண்ட் அப்படின்னு இருக்குல்ல, 1/4 ஸ்பெண்ட் பண்றது, ஸ்பெண்ட் பண்ணாத இது எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இந்த 4th 1 போச்சு அப்படின்னா 3/4 வந்து இவர் ஸ்பெண்ட் பண்ணாம இருக்கும். சரி, இது இருக்கட்டும். அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, he spent 18% of the rest ன்னு சொல்றாங்களே. அடுத்து இவர் 18% of the rest வந்து ஹவுஸ் ரெண்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்றாரு. அப்ப என்னன்னா 18% ஆஃப் வந்துன்னா எக்ஸ் அப்படின்னு எடுப்போம். 18% என்ன வரும், 18 வந்து 100 இன்ட்டு எக்ஸ் அப்படின்னு எடுப்போம். இதை அடிச்சோம் அப்படின்னா 9 வரும். இந்த இடத்துல வந்து 50 அப்படின்னு வரும். இப்போ என்ன மீனிங், அவரு எக்ஸ்ல 9/5 வந்து என்ன ஸ்பெண்ட் பண்றாரு. இப்போ 9/5 வந்து என்ன ஸ்பெண்ட் பண்றாரு. அப்ப ஸ்பெண்ட் பண்ணது எவ்வளவு இருக்கும், இந்த 50ல 9 போச்சு அப்படின்னா 41 வந்து 15 இருக்கும். இது வந்து அவர் ஸ்பெண்ட் பண்ணாது. இது வந்து இந்த சைடு இருக்கட்டும். அடுத்து என்ன சொல்றாங்கன்னா 16% வந்து டிராவல்ல ஸ்பெண்ட் பண்றான்னு சொல்றாங்க. அப்ப என்ன 16% ஆஃப் வந்துன்னா எக்ஸ் அப்படின்னு எடுக்கலாம். இதை எப்படி எழுதலாம், 16/100 இன்ட்டு எக்ஸ் அப்படின்னு வரும். இதை 4ஆல் அடிக்கலாம். 4 16, இதை 4ஆல் அடிச்சோம் அப்படின்னா 25ன்னு வரும். இப்ப என்ன மீன் ஆகுது இந்த இடத்துல, 4/25 இது வந்து என்ன பண்றாருன்னா அவர் ஸ்பெண்ட் பண்றாரு. அப்ப அந்த 25ல 4 போச்சு அப்படின்னா மிச்சம் எவ்வளவு இருக்கும், 21/25. இது வந்து அவர் ஸ்பெண்ட் பண்ணாரு. என்னன்னா எதெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணாரோ அது ஒரு சைடு எழுதும், எதெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணலையோ அதை வந்து ஒரு சைடு எழுதும். ஆஃப்டர் தட் ஒன்லி வந்து நம் 861 வந்து லெஃப்ட் வித்ன்னு சொல்றாங்கல்ல. இது என்ன மீன் பண்றாங்கன்னா, எதெல்லாம் அவர் ஸ்பெண்ட் பண்ணாம இருந்துச்சோ அதெல்லாம் சேர்த்தாதானே இந்த 861 வரும். அப்ப என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இந்த 3/4, அதாவது ஸ்பெண்ட் பண்ணதை எடுத்துக்கிறேன். 3/4 இன்ட்டு 41/50, அதே மாதிரி இன்ட்டு எவ்வளோ 21 வந்து 25. இது எல்லாமே என்னன்னா எக்ஸோட தானே, ஏன்னா எக்ஸோட இன்கம். அதுல இருந்து என்ன, இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணா எவ்வளவு வருதம், 861. இதுல எந்த இடத்துல மீன் பண்றேன், அவர் ஸ்பெண்ட் பண்றது அமௌண்ட்லாம் வந்து கழிச்சு விட்டா மிச்சம் இருக்கிறது தான் அவர் கையில இருக்கும். அதுதான் 861 சொல்றாங்க. அப்ப இந்த ரேஷியோல நம்ம ஸ்பெண்ட் பண்ண ரேஷியோலாம் எடுத்துட்டு மிச்சம் இருக்கிற ரேஷியோ தான் வந்துன்னா அது எதுக்கு ஈக்குவலண்டா இருக்குன்னா அவர் வச்சிருக்க காசுக்கு கைக்கு ஈக்குவலண்டா இருக்கும். இப்ப என்ன பண்ணலாம், இப்ப எக்ஸ் வேணா என்ன பண்ணும், ஸோ எக்ஸ் வேணும் அப்படின்னா இந்த சைடு வந்து என்னன்னா மாற்ற வேண்டியதான். இப்ப 861 வந்து இங்கிட்டு இருக்கு, இந்த சைடு 50 மேல வந்துடும், இந்த 25 மேல வந்துடும். கீழே என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அகைன் இந்த இடத்துல 4 வேற இருக்குல்ல. அடுத்து 3 இன்ட்டு 41 இன்ட்டு 21. ஸோ இதுக்கு அடிச்சோம் அப்படின்னா இதுதான் நம்மளுக்கு ஆன்சரா வரப்போகுது. இப்ப 41ஆல் அடிச்சோம் அப்படின்னா 21 இன்ட்டு 41 வந்து 861 அப்படின்னு வரும். இந்த 21க்கு இந்த ஒரு அடியாரும். அடுத்து ஃபைனலா என்ன இருக்கு, 50 இருக்கு, 25 இருக்கு, 4 இருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா 50 இன்ட்டு 4 வந்து அப்படின்னா 20 வரும். 25 20 வந்து 50ன்னு வரும். அப்ப 5000 அப்படின்னு வந்து நிற்கும். கீழே என்ன இருக்குன்னா 3 இருக்கு. இப்ப இதை 3ஆல அடிச்சோம் அப்படின்னா 1 3 3 அப்படின்னு வரும். அப்ப 1 வரும். அடுத்து 20 இருக்கும், 6 3 18, அப்ப 6 வரும், 6 வரும். அப்ப அகைன் வந்து 6 வரும். ஃபைனலா நமக்கு என்னன்னா 2/3 அப்படின்னு நிற்கும். ஸோ அப்ப 2/3 அப்படின்னு நிற்கனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன, 1,666 2/3. இதுதான் கரெக்டான ஆன்சர். இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்ம அந்த பேட்டர்ன் எது ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்களோ எது ஸ்பெண்ட் பண்ணலையோ அதை எடுத்து வந்து ஈக்குவலன்ட் பண்ணா நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். In an examination, a candidate had to sit for 3 paper ABC. The candidate secured 75% mark in paper A, 80% mark in paper B, 60% mark in paper C. If the weightage assigned to paper ABC were 40%, 50% and 10% respectively, then find the weighted percentage of the mark obtained by the candidate when all the 3 paper were taken together சொல்றாங்க. இது பார்க்க தான் கொஞ்சம் லென்த்தியான கொஸ்டினா இருக்கும், பட் ஈஸியா வந்து ஆன்சர் பண்ணிடலாம். இல்ல என்ன சொல்லிருக்காங்க, கேண்டிடேட் வந்து என்னன்னா 3 பேப்பருக்கு வந்து எக்ஸாம்ல எழுதுறாரு, ஏபிசின்னு சொல்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் பேப்பர்ல 75% வாங்குறாராம், செகண்ட் பேப்பர்ல 80% வாங்குறாராம், தேர்ட் பேப்பர்ல 60% வாங்குறாராம். அடுத்து என்னன்னா ஏதோ ஒரு வெயிட்டேஜ் அப்படின்னு வந்து ஒண்ணு சொல்றாங்க. முதல்ல இவர் 80%, 75%, 60% அப்படிலாம் வாங்குறான்னு சொல்றாங்க.
இந்த ஏபிசியோட மேக்ஸிமம் வந்துன்னா பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கு அதுல? ஏபிசி அப்படின்னா 3 பேப்பர் இருக்கு. என்ன பண்ணலாம்? இந்த ஈச் பேப்பருக்கும் வந்து என்னன்னா இண்டிவிஜுவலா வந்துன்னா மேக்ஸிமம் மார்க் இருக்கும். அது என்னன்னா 100% அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிறோம் 100 மார்க்ப்பா. ஏக்கு மேக்ஸிமம் மார்க் 100, பிக்கு மேக்ஸிமம் மார்க் வந்து 100, சிக்கு மேக்ஸிமம் மார்க் வந்து 100. அப்படி நம்ம என்ன பண்ணிக்கலாம்? நம்ம ஜஸ்ட் வந்து அஸ்யூம் பண்ணிக்கலாம். அப்ப 100 மார்க் இருக்கு. இதுல முதல்ல வந்து என்ன ஏ பேப்பர் எடுத்துக்கலாம். இந்த ஏ பேப்பர்ல இந்த கேண்டிடேட் எவ்வளவு வாங்கியிருக்கலாம்? 75% வாங்கியிருக்காரு. அப்ப 75% ஆஃப் வந்துனா 100. ஏன்னா 100 மார்க் மேக்ஸிமம். அதுல 75% பார்த்தா எவ்வளவு? 75 தான் வரும். அப்ப 75 மார்க் இவர் வாங்கியிருக்காரு. அடுத்து பி பாருங்களேன். பில எவ்வளவு வாங்கியிருக்காரு? 80% வாங்கியிருக்காரு. அப்ப என்ன வரும்? 80% ஆஃப் அந்த 100 பார்த்தோம்னா 80 மார்க் வந்து இவர் வாங்கியிருப்பாரு. அடுத்து சி பாருங்களேன். சில எவ்வளவு வாங்கியிருக்காரு? 60% வாங்கியிருக்காரு. அப்ப 60% அப்படின்னு போடுவோம். எவ்வளவு மார்க் வாங்கியிருப்பாரு? 60 மார்க் வந்து வாங்கியிருப்பாரு. இண்டிவிஜுவலா ஏ, பி அண்ட் சில வாங்கின மார்க் சொல்றாங்க. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா வெயிட்டேஜ் அப்படின்னு சொல்லி ஒன்னு அசைன் பண்றாங்க ஏபிசி. இந்த வெயிட்டேஜ்லாம் எதுக்காக பண்ணுவாங்கன்னா ஏதாவது ஒரு மெரிட் லிஸ்ட் வந்து பாக்குறதுக்காக, அது மெடிக்கல் இன்ஜினியரிங்ல மெரிட் லிஸ்ட் பாக்குறதுக்காக ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே வந்து வெயிட்டேஜ் வந்து அசைன் பண்ணுவாங்க. அதே மாதிரி இங்கேயும் அசைன் பண்ணியிருக்காங்க. இதுல ஏக்கு வந்து வெயிட்டேஜ் எவ்வளவோ 40%. அதாவது இவர் எடுத்த மார்க் வந்துன்னா 75 மார்க்கா இருந்தாலும் இதுல 40% தான் வந்து என்னன்னா இதை வந்து எடுத்துக்கிடுவாங்க. இது மெரிட் லிஸ்ட் வர்றதுக்காக. அப்ப 40% எவ்வளோ 75 பார்க்கணும். இது எப்படி பார்க்கலாம்? நம்மளுக்கு தெரியும் 10% பார்க்கணும் அப்படின்னா ஒரு ஸ்தானத்தள்ளி புள்ளி வைப்போம். அப்ப 7.5 அப்படின்னு வரும். நம்மளுக்கு தேவை வந்து 40%. இப்ப 40% என்ன? 7.5 இன்ட்டு 4ஆல மல்டிப்ளை பண்ண வரும். 7.5 இன்ட்டு 4 போட்டோம் அப்படின்னா 30 அப்படின்னு வரும். அப்ப அந்த 40% ஆஃப் வந்து 75 எவ்வளோ? 30 அப்படின்னு வரும் ரைட்டா? அடுத்து என்ன சொல்றாங்கன்னா பியோட வெயிட்டேஜ் எவ்வளோ? 50%. பிக்கு வந்து வெயிட்டேஜ் மீன்ஸ் வந்து 50%. அவர் என்னதான் வந்து 80 மார்க் எடுத்தாலும் எவ்வளவு வந்து மெரிட் லிஸ்ட் அசைன் பண்ணுவாங்கன்னா 50% எடுப்பாங்க. அப்ப 50% ஆஃப் அந்த 18. 50% 18னா என்ன? பாதி. 8ல பாதி வந்து 40. அப்ப 40 அப்படின்னு வரும். அடுத்து என்னன்னா 10% வந்து சி சொல்றாங்க. 10% ஆஃப் வந்து 60. 10%னா ஒரு தானே சொல்லி புள்ளி வைப்போம். அப்ப 6 அப்படின்னு வரும். இதுதான் என்ன அப்படின்னா ஒரு வெயிட்டேஜ்ல வாங்கினா மொத்தமா இருக்கு. 30, 40, 70, 76 மார்க் வந்து வெயிட்டேஜ்ல வாங்கியிருக்காரு. அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி வெயிட்டேஜோட பர்சன்டேஜ் கேட்குறாங்க. இப்ப என்னன்னா இந்த வெயிட்டேஜோட டோட்டல் மார்க் எவ்வளவு இருக்கலாம்? ஜஸ்ட் எவ்வளவு இருக்கலாம்? 100% இருக்கலாம். அப்ப 100%ல வந்து என்னன்னா 100% எவ்வளோ? 100 மார்க். 100 மார்க் தான் வந்துன்னா மெரிட் லிஸ்டுக்கான இது அப்படின்னா இவர் வாங்கின மார்க் எவ்வளவு? 76. அப்ப இது பர்சன்டேஜ் சொல்லணும்னா 76% அப்படின்னு சொல்லல. அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னா டி தான் வரும் ரைட்டா? சிம்பிள் தான். நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். ரிமா ஸ்பெண்ட் 35% of her monthly income on food article and 15% of the remaining on clothes. She saves 40% of the remaining income. If her monthly salary is 27,500, how much does she save every month அப்படின்னு கேட்குறாங்களே. இந்த கொஸ்டின்ல ஒன்று புரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன? அவங்களுக்கான மந்த்லி சேலரி வந்து கொடுத்துட்டாங்க. 27,000 வந்துன்னா 500. ஸோ 27,500 மந்த்லி சேலரினால சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் 35% வந்துன்னா பார்ப்பாங்க. அடுத்து என்ன பார்ப்பாங்கன்னா இதுலயே என்ன பார்ப்பாங்கன்னா 15% வந்து பார்ப்பாங்க. அடுத்து ரிமைனிங் இருக்க 40% பார்ப்பாங்க. அப்படி பார்க்கக்கூடாது. ஏன்னா அவன் சொல்றது பாருங்க, 35% அவர் மந்த்லி இன்கம் வந்துன்னா செலவு பண்றாங்க ஃபுட் ஆர்டிகல். அடுத்து 15% ஆஃப் த ரிமைனிங் சொல்றாங்கல்ல. அப்ப என்னன்னா ரிமைனிங் மீன்ஸ் அந்த சேம் இதுலயே கிடையாது. மிச்ச 35% போக எவ்வளவு இருக்கோ அதுலதான் வந்து 15%. அப்ப இது என்னன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மாதிரி எடுத்து நம்ம வந்து சால்வ் பண்ணணும் ரைட்டா? இதுல முதல்ல என்ன 27,500 சரி எடுத்துக்கலாம். 25,000 வந்து 500 அப்படின்னு இருக்கு. இதுல முதல்ல வந்து 35% பார்க்கணும். 35% வேணும். 35% ஆஃப் வந்து 27,500 இப்படி போட்டும் பண்ணலாம். ஏன்னா 35 வந்து 100 இன்ட்டு வந்து என்ன பண்ணும் 27,000 வந்து 500. இப்படியும் சில பேர் கண்டுபிடிப்பாங்க. சில பேர் எப்படின்னா 10% பார்ப்போம். அதாவது 10% மீன்ஸ் என்ன? ஒரு ஸ்தானம் தள்ளி வந்து புள்ளி வைக்க வேண்டியதான். ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுனா 2750 அப்படின்னு வரும். 30% வேணா என்ன பண்ணுவேன்? 3ஆல அதை மல்டிப்ளை பண்ணணும். 2750 3ஆல நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 8250 அப்படின்னு வரும். அடுத்து ஒரு 5%. 10% வந்து 2750. 2750 பாதி தான் வந்து வரும். இப்ப 1375. இது எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு 35%. இந்த 30 பிளஸ் ஐ ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா என்ன வரும்? 9625 நான் ஆல்ரெடி கூட்டிட்டேன், அதனால சொல்றேன் ரைட்டா? அப்ப இந்த இடத்துல என்ன 27,500 இருந்து இந்த 9,600 இந்த இடத்துல 27,500 இருக்கு. இதுல இந்த 9,625 கழிக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா இவங்க வந்து ஸ்பெண்ட் பண்றாங்கன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இதை கழிச்சா என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா 17,875 அப்படின்னு வரும். இதுலதான் நம்ம என்ன பார்க்கணும்னா 15% பார்க்கணும். இதுல 15% எப்படி பார்க்கலாம்? அதே சொன்ன பேட்டர்ன் தான். 10% வேணும் அப்படின்னா என்ன? ஒரு சன தள்ளி புள்ளி வைங்க. ஒரு சன புள்ளி புள்ளி வச்சுன்னா 1 7
87.5 அப்படின்னு வரும். அடுத்து 5%. 5% என்ன? இந்த 10%ல பாதி தான் வரும். அப்ப 893.75 அப்படின்னு வரும். அப்ப இது எல்லாத்தையும் என்னன்னா கூட்டணும்னா அதான் 15%. இதை கூட்டினா 2681.25 அப்படின்னு வரும். நான் ஆல்ரெடி கூட்டிட்டேன், அதான் சொல்றேன் ரைட்டா. இப்ப என்ன பண்ணலாம்னா இந்த 17,875 பாத்தீங்களா, இதுல என்னன்னா இந்த 2681.25 கழிக்கணும். இதை கழிச்சோம் அப்படின்னா அப்பதான் ஃபைனலா நிக்கிற வந்தேன்னா அவங்க செலவு பண்ண போக மிச்சம் வரும். இதை கழிச்சா என்ன வரும்? 15,193.25 அப்படின்னு வரும். என்னன்னா இங்க பாருங்க, இங்க 35% இருக்கு, இங்க ஒரு 15%. அப்ப 35% பிளஸ் 15% இதெல்லாம் செலவு பண்ணது கூட்டணும் அப்படின்னா எவ்வளவு? 15%. அப்ப என்னன்னா இவங்க ஸ்பெண்ட் பண்ணது 15%. மிச்ச ரிமைனிங் நிக்குது பாத்தீங்கன்னா, இதுதான் மிச்ச ரிமைனிங் இருக்கிற 15% இருக்கும் ரைட்டா. ஏன்னா மொத்தம் 100%. அப்ப இது ரிமைனிங் இருக்கிற 15%. இதுல என்ன சொல்றாங்கன்னா ஷி சேவ்ஸ் 40% சொல்றாங்க. இப்ப இந்த அமௌண்ட்ல தான் என்ன பண்ணுவாங்கன்னா 40% அவங்க சேவ் பண்றாங்க. அப்ப என்ன பண்ணலாம்? இந்த ரிமைனிங் இருக்கிற 50% இருக்கு பாத்தீங்களா, அதை நம்ம 100% எடுத்துக்கலாம். ஏன்னா இது ரிமைனிங் இருக்கிறது 15,193 அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுல அவங்க எவ்வளவுனா 40% சேவ் பண்றாங்க. அப்ப 40% வேணா என்ன பண்ணுவோம்? எக்ஸ் அப்படின்னு வைப்போம். என்ன வந்துச்சு? பாக்ஸ் மெத்தட் வந்துச்சு. பாக்ஸ் மெத்தட்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம்னு சொல்லுவோம். இப்ப எக்ஸ் தான் வேணும் அப்படின்னா என்ன? 15,193 இன்ட்டு 40 இதோட என்ன இருக்குன்னா 100 இருக்கும். இந்த ஜீரோக்கு அடியாரம் வேற என்ன அடிக்கலாம்னு பாருங்களேன். இதை அடிச்சோம் அப்படின்னா என்ன பாயிண்ட்ல வரும்? இப்போ ஃபைனல் 1519 இன்ட்டு 4ஆல மல்டிப்ளை பண்ணா அதுதான் நம்மளுக்கு ஆன்சர் வரப்போகுது. இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா 6076 அப்படின்னு வரும். அப்ப என்னன்னா அப்ராக்சிமேட்லி பார்த்தோம்னா 6076 அப்படின்னா ஆன்சர் ஏ தான் வரும் ரைட்டா. அதை தெரிஞ்சுக்கிற வேண்டியது கால்குலேஷன் பர்சன்டேஜ் பொறுத்தவரை கால்குலேஷன் நல்லாவே டைம் எடுக்கும். யோசிச்சுக்க இந்த கொஸ்டின் அட்டன் பண்றதுக்கு முன்னாடி ரைட்டா. அடுத்த கொஸ்டின்ஸ் என்ன போயிடலாம். இது ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின். The cost price of an article is decreased by 10% and then increased by 20%. If the final price is 540, then original cost price அப்படின்னு சொல்றாங்களே. முதல்ல நம்மளுக்கு ஒரிஜினல் காஸ்ட் பிரைஸ் கொடுத்துட்டாங்கன்னா அதை வச்சு ஈஸியா 10% 20% அப்படின்னு சொல்லி டிக்ரீஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி போட்டுடலாம். ஃபைனலா 540 வந்துச்சுன்னா அதான் ஆன்சரா இருக்க போதும். பட் இந்த மாதிரி இனிஷியல் காஸ்ட் பிரைஸ் கொடுக்கல. அப்ப என்ன பண்ணலாம்னா முதல்ல இனிஷியல் காஸ்ட் பிரைஸ் ஒரு 100%. சும்மா நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம் 100 ரூபாய் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். இனிஷியல் காஸ்ட் பிரைஸ் 100% 100 ரூபா இருக்குன்னா இதுல 10% கழிங்கண்ணா. இந்த 100 ரூபால 10% கழிச்சா என்ன? 10 அப்படின்னு வரும். 10% 10. அப்ப 100 ரூபால 10 போச்சு அப்படின்னா 90 அப்படின்னு வரும். அடுத்து என்ன சொல்றாங்கன்னா 20% இன்க்ரீஸ் ஆகும் சொல்றாங்க. இப்ப இந்த 90ல என்ன பார்க்கணும்? 20% பார்ப்போம். எப்படின்னா ஒரு 10% பார்த்தோம் அப்படின்னா 9 வரும். 20%னா 9 × 2 18. அப்ப என்ன? இந்த 90ல அந்த 18 கூட்டணும். கூட்டம் என்னன்னா 108 அப்படின்னு வரும். இப்ப என்ன மீனிங்? இனிஷியலா இருந்து ஃபைனலா என்ன ஆகுதுன்னா 8% அதாவது 8 ரூபா கூட போகுது பாத்தீங்களா. அப்ப என்ன சொல்லலாம்? இந்த 108% இதுதான் என்ன இருக்குன்னா 540 அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஃபைனல் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த 108 தான் 540 அப்படின்னா அப்ப 100% எவ்வளவு இருக்கும்? 100 எவ்வளவு இருக்குன்னு சொன்னா எக்ஸ்னு வைக்கலாம். எக்ஸ் என்ன? பாக்ஸ் மெத்தட். பாக்ஸ் மெத்தட் மீன்ஸ் என்ன? கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். நம்மளுக்கு எக்ஸ் தான் வேணும்னா என்ன பண்ணுவோம்? 540 இன்ட்டு 100 டிவைட் பை என்ன பண்ணுவோம்? 108 அப்படின்னு போடும். இதை எதால அடிக்கலாம் பாருங்க. 2ஆலே அடிப்போம். 2ஆல அடிச்சோம்னா 5 வரும். இது 4 வரும். இதை நம்ம 2ஆல அடிச்சோம் அப்படின்னு பார்த்தோம்னா 2 வரும், 7 வரும், 0 வரும். அடுத்து 2ஆலே அடிப்போம். 2ஆல அடிச்சோம் அப்படின்னா 2 வரும். இது 7 அப்படின்னு வரும். இதே 2ஆல அடிச்சோம்னா 1 வரும். அடுத்து 3 வரும், 5 அப்படின்னு வரும் ரைட். அதுக்கப்புறம் என்ன? இதை 9ஆல அடிச்சோன்னா 3 வரும். இதை 9ஆல அடிச்சோம் அப்படின்னு பார்த்தோம்னா 15 அப்படின்னு வரும். 4 3 3 5 3 15. இப்போ ஃபைனலா என்ன இருக்கு? 5 இன்ட்டு 100 அப்படின்னு இருந்துச்சு. இப்போ ஃபைனலா என்ன? இனிஷியலான காஸ்ட் பிரைஸ் 500 இருந்தாதான் நம்மளுக்கு ஃபைனல் பிரைஸ் 540 அப்படின்னு வரும். இப்படியும் பண்ணலாம். இல்ல சம்டைம்ஸ் என்னன்னா நீங்க ஆப்ஷனை கூட ரெண்டமா எடுத்து கூட ட்ரை பண்ணலாம். ரெண்டமா எடுத்து மீன்ஸ் என்ன சொல்லலாம்? 500 எடுக்கிறீன்னு வச்சுக்கலாம். 500 ஃபர்ஸ்ட் 10% பாருங்க. 10% கம்மி பண்ணணும். 10% என்ன? 50. அப்ப 500ல 50 போச்சுன்னா எவ்வளோ? 450 இருக்கு. அடுத்து 20% ஆட் பண்ண சொல்றாங்க. 10% என்னன்னா 45 அப்படின்னு இருக்கு. அப்ப 20% என்ன? 80 90 வரும். அப்ப அந்த 450ல 90 கூட்டினா எவ்வளவு வரும்? 540 வரும். அப்ப கரெக்டா வந்துருச்சுல. அப்ப இதுதான் கரெக்டா சொல்லிட்டு ஆன்சர் ஏ எடுக்கலாம் ரைட்டா. அடுத்த கொஸ்டின்ஸ் என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். தருண் ஓன் a plot of land having an area that was 10% more than the area of plot owned by Pasap, while the area of the plot of land owned by Nagul was 40% more than the area of plot owned by Tarun. If the area of the plot owned by Nagul was 2695 square feet, what was the area of the plot owned by Pasap அப்படின்னு சொல்றாங்களே. இது ஒன்றும் கிடையாது, ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். பட் கன்ஃபியூஸ் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதுல தருண் என்னன்னா ஏதோ ஒரு லேண்டை ஓன் பண்றாராம். அந்த ஏரியா எவ்வளவு இருக்காம்?
10% மோர் தென் த ஏரியா ஓன் பை வந்துன்னா பசாப் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நகுல் வந்து ஒரு லேண்ட் வந்து ஓன் பண்ண பார்த்தேன். while the area of the plant owned by வந்து நகுல், இது 40% மோர் தென் த பிளாட் ஓன் பை வந்து தருண் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப என்ன காமனா எடுத்துக்கலாம்னா, எதுல இருந்து நம்ம இனிஷியல் வேல்யூ எடுக்கலாம்? நீங்க ஃபர்ஸ்ட் வந்து பசாப் இருக்குல்ல, இது என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு 100% வச்சுக்கலாம். இவர் ஓன் பண்ணது 100% அப்படின்னா எவ்வளோ? ஒரு 100 ஏக்கர் வந்து இவர் ஓன் பண்ணியிருக்காருன்னு சும்மா நம்ம அசியூம் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, தருண் வந்து ஓன் பண்ண லேண்ட் எவ்வளவு இருக்கான்? 10% மோர் தென் வந்துன்னா பசாப். அப்ப தருணோடது என்ன வரும் அப்படின்னு பாருங்க. தருணோடது வேணும் அப்படின்னா இது 10% மோர். 100 ஏக்கர்ல வந்து 10% பார்க்கணும் ரைட்டா? அப்ப 10% ஆஃப் வந்துன்னா 100 பார்த்தோம் அப்படின்னு பார்த்தா எவ்வளவு வரும்? கண்டிப்பா 10 தான் வரும். ஜஸ்ட் வந்து இது பண்ணுங்க. அப்ப எவ்வளவுன்னா தருணோட இது வந்து 110 ஏக்கர் இருக்கும் ரைட்டா? தருணோட இது வந்து 110 ஏக்கர் இருக்கு. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, நகுல் வந்து என்னன்னா 40% மோர் தென் வந்து தருண். தருண் ஓன் பண்ணது 110 ஏக்கர். இதுல 40% பார்க்கணும். அது பார்த்தா யாரோடது? நகுலோடது வந்துரும். அப்ப நகுலுக்கு வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா 40% ஆஃப் வந்து எவ்வளவு பார்ப்போம்? 110 ஏக்கர்ல பார்க்கணும். அப்ப 40% 110 அப்ப 40% 110 எப்படி பார்க்கலாம்னா 10% பார்த்தோம் அப்படின்னா 11. ஒரு சனம் தள்ளி போலிச்சா 10% 11. அப்ப 40% வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? இத 4ஆல மல்டிப்ளை பண்ணா 11 4ஆல பண்ணா 44ன்னு வரும். அப்ப ஃபைனலா நகுல் ஓன் பண்ணது எவ்வளவுன்னா 110 அதோட சேர்த்து 44 ஆட் பண்ணோம்னா 154 ஏக்கர் யாரு ஓன் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா நகுல் ஓன் பண்ணுவார். இப்ப என்ன கேட்டிருக்கேன்னா, இஃப் த ஏரியா ஆஃப் த பிளாட் ஓன் பை நகுல் வாஸ் 2695 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு கொடுத்துட்டு வாட் வாஸ் த ஏரியா ஆஃப் த பிளாட் ஓன் பை பசாப்னு சொல்றாங்களே. இந்த இடத்துல என்னன்னா நம்ம அசியூம் பண்ணி எடுத்தா 100 ஏக்கர் 110 அதே மாதிரி 154. இந்த 154 ஏக்கர் பாத்தீங்களா, இதுதான் எவ்வளவு சொல்றாங்க? 2695 அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுக்கு என்ன தேவைன்னா அந்த 100 ஏக்கர் அந்த 100 வந்து என்னன்னா எவ்வளவா இருக்கும் அதுதான் கேட்டிருக்காங்க. அப்ப எக்ஸ்னு வச்சுக்கலாம். எக்ஸ்னு வச்சா என்ன கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணலாம். அப்ப நம்மளுக்கு எக்ஸ் தான் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா 2695 இன்ட்டு 100 டிவைடட் பை என்ன வரும்? 154 அப்படின்னு வரும். இதை எதால அடிக்கலாம்னு பாருங்களேன். 7ஆல அடிச்சுன்னா 22ன்னு வரும். இதை நம்ம 7ஆல அடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 385 அப்படின்னு வரும். ஃபைனலா நம்மளுக்கு என்ன இருக்கு? 385 ஒரு டபுள் ஜீரோ ஆட் பண்ணிக்கலாம். கீழே 22ன்னு இருக்கு. இதை 11ஆல அடிச்சா 2 11 22. இதை நம்ம 11ஆல அடிச்சோம் அப்படின்னு பார்த்தோம்னா 35 அப்படின்னு வரும். டபுள் ஜீரோன்னு வரும். இப்போ இதை 2ஆல அடிச்சோம் அப்படின்னா பாதி வரும். 1750ன்னு வரும். அப்ப என்ன மீனிங்னா பசாப் ஓன் பண்ண லேண்ட் எவ்வளவு இருக்குன்னா 1750. அதனால ஆன்சர் கீ தான் ஒரு ரைட்டா. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த லீஸ்ட் அப்படின்னு சொல்றாங்களே. என்னன்னா இந்த 4 ஆப்ஷன் நம்ம எவ்வளவு ஃபாஸ்டா வந்துன்னா பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறோமோ அதன் மூலம் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். முதல்ல 12% ஆஃப் வந்து 625 அப்படின்னு சொல்றாங்களே. எப்படி எழுதலாம்? 12/100 இன்ட்டு 625 அப்படின்னு எழுதலாம். இதை அடிச்சா என்ன வரும்? 25 4 25 100 வரும். இதை அடிச்சோம் அப்படின்னா 25 அப்படின்னு வரும். ஓனாங்க முன்னாங்க 12 வரும். அப்ப 25 இன்ட்டு 3 போட்டோம்னா 75 அப்படின்னு வரும். இது வந்து ஃபர்ஸ்ட் இருக்கட்டும் 75. அடுத்து என்ன சொல்றாங்க? 15% ஆஃப் வந்து என்னன்னா 555 அப்படின்னு சொல்றாங்க. இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா முதல்ல 10% நம்ம கண்டுபிடிக்க தெரியும். 10% ஒரு சனதளி புள்ளி வைக்கும். இப்போ 55 வந்து 5 வரும். 5% என்ன? இந்த 10% பாதி. பாதி பார்த்தோன்னா எவ்வளவு? 27 வந்து 75 அப்படின்னு வரும். இப்போ இது ரெண்டையும் கூட்டினோம்னா அதுதான் 15% இருக்க போகுது. இது ரெண்டையும் கூட்டினா என்ன வரும்? 83 வந்து 25 அப்படின்னு வந்து நிற்கும். ஸோ இது வந்து 83 இருக்கு. அடுத்து ஃபோர்த் என்னன்னா 10% ஆஃப் வந்து என்னன்னா 720. இது ஜஸ்ட் பார்த்தோன்னே சொல்லலாம். 10% எவ்வளோ? 72 அப்படின்னு வரும். ஸோ இது இருக்கட்டும். ஃபோர்த் வந்து பாருங்க 9% ஆஃப் வந்து என்ன 845 அப்படின்னு சொல்றாங்களே. இது என்ன பண்ணலாம்? நம்மளுக்கு 10% கண்டுபிடிக்க தெரியும். அதாவது ஒரு சன புள்ளி வைப்போம். 84 வந்து 5. நம்மளுக்கு 1% என்ன சொல்லுவோம்? 2 சன தள்ளி புள்ளி வைப்போம். 8.45. இதை கழிச்சு விட்டா நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்குது? 9% வந்துட போகுது ரைட்டா. அப்ப 9% வேணா என்ன பண்ணும்? இந்த 84ல 8.45 போச்சு அப்படின்னா 76 வந்து 05 அப்படின்னு வரும். இதுல எது லீஸ்ட்னு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் 75 இருந்தது, அடுத்து 83 இருந்தது, அடுத்து 72, அடுத்து 76. அப்ப என்ன வரும்? லீஸ்ட் கேட்டதுனால வந்து 10% ஆஃப் 720 தான் வந்து இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சரா வரும் ரைட்டா. ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். இஃப் இன் காம்படிட்டிவ் எக்ஸாம் the mark obtained by Sam are 19% less than those of Peter, then mark obtained by Peter are how much percentage more than the mark obtained by Sam அப்படின்னு சொல்றாங்களே. இல்ல ஒன்றும் கிடையாது. 2 பேர் சொல்றாங்க. ஒன்னு பீட்டர் இருக்காரு, இன்னொருத்தர் யாருன்னா சாம் அப்படின்னு இருக்காரு. என்னன்னா பீட்டரோட மார்க் எவ்வளோன்னு தெரியாது. ஆனா சாம் வச்சு என்ன சொல்றாங்க? 19% லெஸ்ன்னு சொல்றாங்க. யாரை விட? பீட்டரை விட சாம் வந்து 19% லெஸ். பீட்டரோட மார்க் நம்ம சும்மா அதையும் 100 எடுத்துக்கலாம்.
அப்ப எவ்வளவு வரும் 19% லெஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19 கழிச்சிருவோம். ஏன்னா 19% மீன்ஸ் 19 போச்சுன்னா 81 மார்க் வந்து சாம் எடுத்துருவாரு. இதுதான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா 19% வந்து என்ன லெஸ் ஆஃப் வந்து என்ன பீட்டர் அப்படின்னு இருக்கும். இதுல கேள்வி என்ன, பீட்டர் எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து மோர் தென் இருக்காருன்னா கேட்டிருக்காங்க. இந்த பீட்டர் எவ்வளவு பர்சன்டேஜ் அதிகமா இருக்காரு, 19 வந்து அதிகமா இருக்காது. அப்ப அந்த 19 வாட் பர்சன்டேஜ் ஆஃப் வந்து எதுல பார்க்கணும், 81ல பார்க்கணும். அப்பதான் வந்து அதிகமா இருக்கும். ஏன்னா 81 விட 19 அதிகமா இருக்கு. அப்ப அந்த 81ல எவ்வளவு பர்சன்டேஜ் 19 பார்த்தா அதான் ஆன்சரா இருப்போது. எப்படி பார்க்கலாம், 19 பை வந்து 81 இன்ட்டு வந்து 100 அப்படின்னு பார்க்கலாம். இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 1900 வரும். கீழே வந்து 81 இருக்கு. இப்ப ஏன்னா 1900 இருக்கு. 81ஆல நம்ம டிவைட் பண்ணுவோம். 81ஆல டிவைட் பண்ணா என்ன வரும், 2ஆல பண்ணுவோமே. 2ஆல பண்ணோம்னா 162 அப்படின்னு வரும். இதை அடிச்சோம் அப்படின்னா அடியாகாது. ஸோ இங்க வந்து 8 வரும், இந்த இடத்துல 10 வரும். அப்ப என்ன வரும், இந்த இடத்துல 8 வரும், 2 வரும். அப்ப கீழே இருக்க இந்த 0 உள்ள கொண்டு வந்துடும், 0 வரும். மறுபடியும் என்ன 81 இன்ட்டு 3 போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 243 அப்படின்னு வரும். அப்ப என்னன்னா 23 பாயிண்ட் அப்படி வரணும். ஏன்னா 23 கிட்ட வருது. 23 கிட்ட வரணும்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு, டி தான் வரும். ரைட்டா? ஸோ அப்ப இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் என்னன்னா டி தான் வரும். அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது நம்மளோட லாஸ்ட் கொஸ்டின். If the price of the petrol is increased by 81%, by what percentage should the consumption of the petrol be decreased by the consumer if the expenditure on the petrol remain unchanged அப்படின்னு இருக்குல்ல. இது வந்து ஒரு நல்ல டைப் ஆஃப் கொஸ்டின். ஏன்னா இதே டைப் பர்சன்டேஜ் அடிக்கடி வந்து கேட்பாங்க. என்னன்னா இங்க ஒரு பிரைஸ் பெட்ரோல் வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க, ஆனா கன்சியூமர் என்ன அவர் எக்ஸ்பெண்டிச்சர் சேஞ்ச் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லி கேட்டாவே இதுக்கு சேம் மெத்தட் வந்து ஃபாலோ பண்ண வேண்டியதான். முதல்ல 1 லிட்டர் பெட்ரோல் வந்து நம்மளுக்கு எவ்வளவுன்னு தெரியாது. ஜஸ்ட் நம்ம வந்து அசியூம் பண்ணிக்கலாம். 1 லிட்டர் பெட்ரோல் இனிஷியலா எவ்வளவு இருக்குன்னா 100 ரூபா அப்படின்னு எடுத்துக்கிறோமே. 1 லிட்டர் பெட்ரோல் விலை 100 ரூபா அப்படின்னு வச்சோம்னா நம்ம எவ்வளவு செலவு பண்ணிருப்போம், இந்த 1 லிட்டர் பெட்ரோல் வாங்கணும் அப்படின்னா எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 100 ரூபா நம்ம வந்து என்ன செலவு பண்ணிருப்போம். ரைட்டா? இப்ப அந்த 100 லிட்டர் பெட்ரோல் விலை எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுதான், 81% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. அப்ப 81% ஆஃப் வந்துன்னா 100 அப்படின்னு போடும். ஏன்னா 100 ரூபா விலை, அதுல 81% இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப எவ்வளவு வரும், 81 வரும். அப்ப என்ன மீனிங்னா நியூவா பெட்ரோல் பிரைஸ் எவ்வளவு இருக்கு, ஆல்ரெடி 100 ரூபா, இப்போ ஒரு 80 ரூபா இன்க்ரீஸ் ஆகுது. இப்ப மொத்தத்தையும் கூட்டி வந்து 181 ரூபா வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஆனா என்ன சொல்றாங்க, செலவு பண்ற எக்ஸ்பெண்டிச்சர் நான் சேஞ்ச் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு 100 ரூபா தான் செலவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 100 ரூபா தான் செலவு பண்ணிட்டாரு அப்படின்னா என்ன மீனிங், இந்த இடத்துல பெட்ரோலை வந்து கம்மி பண்ணி ஆகணும். ரைட்டா? அப்ப பெட்ரோல் வந்து எவ்வளவு கம்மி பண்ணும், 1 லிட்டர் ஆல்ரெடி வாங்கிட்டு இருந்தாரு, இப்ப கண்டிப்பா வந்து கம்மி பண்ணாதான் அவரோட எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 100 ரூபா மட்டும் தான் செலவு பண்ண வேண்டியது இருக்கும். அப்ப என்ன, இந்த 81 ரூபா வந்து கூட இருக்கு பாத்தீங்களா, இந்த 81 ரூபாவை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணோம்னா அதுதான் நம்ம ஆன்சரா வரப்போது. அவர் அவ்வளவு எக்ஸ்பெண்டிச்சர் செலவு பண்ற மாதிரி வரும். அப்ப இந்த 81 எதுல பார்க்கணும்னா 181 ரூபால 81 பார்க்கணும். அப்ப 81 வாட் பர்சன்டேஜ் ஆஃப் வந்துன்னா 181 பார்த்தோம்னா அதை கழிச்சு விட்டோம்னா அதுதான் என்னன்னா அவர் செலவு பண்ற எக்ஸ்பெண்டிச்சருக்கு வாங்குற பெட்ரோலா இருக்க போகுது. அப்ப என்ன பண்ணலாம், 81 டிவைடட் பை வந்து 181 இன்ட்டு 100 அப்படின்னு போடலாம். இப்ப 8100 181 இதை அடிச்சோம் அப்படின்னா அதான் நம்மளுக்கு ஆன்சர் வரும். இதை எப்படி அடிக்கலாம்னு பாருங்க. அதாவது 8100 இருக்கு, இதை நம்ம எதால டிவைட் பண்ணோம் 181. இது எதால பண்ணலாம், 4ஆல வந்து மல்டிப்ளை பண்ணணும். 181 4 போடணும் 724 வரும். இதை கழிச்சோம் அப்படின்னா 0, இங்க 10, இங்க வந்து என்னன்னா 10ல வந்து 4 போச்சுன்னா 6 வரும். இந்த இடத்துல 0 இருக்கு, மகன் 7 வரும், இந்த இடத்துல 10 வரும். 10ல 1 போச்சு, 10ல 2 போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 அப்படின்னு வரும். ரைட்டா? 7 7 0 ஆயிரும். அப்ப என்ன மறுபடியும் வந்து இந்த 0 கீழே கொண்டு வரும். 860 இருக்கு, மறுபடியும் என்ன 4ஆல தான் போட வேண்டியது இருக்கும். அப்ப 4 இன்ட்டு 181 பார்த்தா 724, 44 அப்படின்னு ஸ்டார்ட் ஆகணும். 44 ஸ்டார்ட் ஆகிற ஒரே ஆப்ஷன் டி தான் இருக்கு. அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் இதுதான் வரும். தெரிஞ்சுக்கிற வேண்டியதுன்னா 1 லிட்டர் பெட்ரோல் நான் 100 ரூபாய்க்கு வந்து செலவு பண்ணிட்டு இருந்தேன். பட் இப்ப 100 ரூபா தான், ஆனா பெட்ரோலோட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுனால நான் பெட்ரோலை வந்து கம்மி பண்ணும். எவ்வளவு கம்மி பண்ணும், 44.75% நான் கம்மி பண்ணேன்னா எனக்கு ஈக்குவலான வந்து எக்ஸ்பெண்டிச்சர் 100 ரூபா செலவு பண்ணா மட்டும் போதும். ரைட்டா? அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் டி தான் வரும். இதோட என்னன்னா CGL 2023 பர்சன்டேஜ்ல கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோம். இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க, கண்டிப்பா நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே.